பேரும் சேர்ந்து அந்த சத்யா கிட்ட இருந்தும் சஞ்சனா கிட்ட இருந்தும் வீர காப்பாத்தி காட்டுறோம். சிந்து அழாத. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்ப திரும்ப அழ ஆரம்பிக்கிற? சந்தோஷம் தாங்கல, அதனால தாழற. என் சின்ன வயசு ஃப்ரெண்டு பையன் எனக்கு திரும்ப இப்ப கிடைச்சிருக்கான். ஒன்னு சொல்லு பையன், முந்தா நாள்ல இருந்து ஒரே விஷயத்தை நான் ஆண்டவன் கிட்ட வேண்டிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒரு வழியை கேட்டு கெஞ்சிட்டு இருக்கேன். முதல்ல அம்மு கிட்ட இருந்து போன் வந்ததுனால மனசுக்கு நம்பிக்கை வந்தது. கூடவே இப்போ என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஷிப் இன்னைக்கு எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. என்னவோ எல்லாத்தையும் எழுந்துட்ட மாதிரி தோணிட்டு இருந்தது. நீ இன்னும் சுத்தமா மாறல சிந்து. உன்கிட்ட மாற்றமே ஏற்படல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன் மூக்கு அழும்போது ரெட் ஆகி அப்படியே நீ பார்க்க ஜோக்கராட்டா இருப்ப. ஞாபகம் இருக்க உனக்கு? மூக்கு இப்போ சகப்பாயிடுச்சு. கண்ணாடி இருந்துச்சுன்னா இப்பவே கொண்டு வந்து காட்டுவேன். மூக்கு ரெட் ஆகி பார்க்க செங்குரங்காட்ட இருக்கு சிந்து. சரி, முதல்ல அழுகி நிறுத்து நிறுத்து. சரி, கிளம்பலான்னு. யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது. சரி, குட் நைட். குட் நைட். ஒரு நிமிஷம் பையன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வீர எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிக்கிறேன். என்ன கொஞ்சமாவது யோசிக்க விடு சிந்து. இன்ஸ்டன்டா யாருக்கும் ஐடியாஸ் வராது. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு யோசிக்கணும்ல. உனக்கு இந்த சந்தேகமே வந்திருக்க கூடாது. ஏன்னா இந்த பைரவி தான் என்னைக்கும் பெஸ்ட். சரி, கிளம்பலாம். குட் நைட். குட் நைட் பையன். ஆஷிர்வாத் ஆட்டா வழங்கும் சிந்து பைரவி பவர்ட் பை ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் தொடர்கிறது. என்ன விஷயங்க? எந்த விஷயத்தை பத்தி யோசிக்கிறீங்க? அவளை நினைச்சு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவளுக்கு நம்மளை பத்தியோ குடும்பத்தை பத்தியோ கவலையே கிடையாது.
தப்பா ஏதாவது சொல்லிட்டேனா? இல்ல, நீயும் அப்பாவும் என்னைக்கும் தப்பா சொன்னதே கிடையாது. ஆரம்பிச்சிட்டீங்களா? அந்த சிந்துவுக்காக நீங்க எதையும் செய்வீங்க. அவதான் பெருசு உங்களுக்கு. ஆனா பூஜை நேரத்துல அவ எங்க போயிருந்தான்னு சொல்லுங்க. இத பத்தி நீ அவகிட்ட ஒரு தடவை பேசினியா? எங்க போனன்னு அவளை கேட்டியா? சொல்லிட்டு போனோன்னு அவளுக்கு தோணாதா? அந்த கடமை அவளுக்கு இல்லையா? நான் போய் எதுக்காக கேட்கணும்? சரி விடுங்க. நீங்க சொல்றீங்கன்னு நாளைக்கு விடிஞ்சோன்னா நானே அவகிட்ட கேக்குறேன். வீணா யோசிக்கிறத விட்டுட்டு படுங்க, நிம்மதியா தூங்குங்க. உன்னால தூங்க முடியும் குணவந்தி. ஏன்னா நீ ஒரு கனவு உலகத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்க. என்னால முடியாது. திவ்யா, எனக்கு டிஃபன் எடுத்து வச்சிட்டியா? வச்சிட்டேங்க. பிரமாதம். அக்கா வீட்ல உங்களுக்காக சமைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் 2 மடங்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நானும் உங்ககிட்ட சொல்லவே இல்ல. தினமும் டிஃபனா இருந்தாலும் சாப்பாடா இருந்தாலும் நான் 4 மடங்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். சாப்பிடுங்க, பூரி எடுத்து சாப்பிடுங்க. இல்ல, எனக்கு போதும். இதுக்கு மேல என்னால முடியாது. என்ன தாமரை, எங்கேயாவது கிளம்பிட்டியா? சிந்துவா பார்க்க போறியா? சொன்னனே, மறந்துட்டியா திவ்யா? தாமரை இன்னில இருந்து ஆபீஸ் போறா. அப்ப ஏதோ என்கிட்ட நீங்க விளையாடுறீங்கன்னு நினைச்சேன். தாமரை ஆபீஸ்க்கு போறாளா? சிரிக்கிற அளவுக்கு இதுல இப்ப என்ன இருக்கு? இன்னைக்கு ஆபீஸ்ல தாமரைக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடைக்கும். இன்னில இருந்து அவ ஆபீஸ்ல வேலை செய்ய போறா. புஷ்கர், சந்தோஷப்படுற மனச வெளியே காட்டிக்காதரா. ஆனா அப்ப நீங்க என்கிட்ட சொல்லும் போது நான் உங்ககிட்ட கேட்டுட்டு தானே டிசைட் பண்ணேன். ஆனா அப்ப நீங்க சொன்னதை நான் பெருசா எடுத்துக்கல. இந்த பொறுப்புகளை தாமரையால நிறைவேற்ற முடியுங்கிறீங்களா? நான் உடம்பு முடியாம இருந்தப்போவும் நீ படிக்கட்டுல விழுந்தப்போவும் கண்ணும் கருத்துமா யார் நம்மள வீட்டுல கவனிச்சுக்கிட்டாங்க? இந்த தாமரை தானே. கவனிச்சுக்கிட்டதனவோ வாஸ்தவம் தான். ஆனா கொஞ்சம் அதிகமா கவனிச்சுக்கிட்டா அதான் உண்மை. சரி, நமக்கு என்ன, நடக்கிறத உட்காந்து வேடிக்கை பார்ப்போம். சரிங்க, இந்த மாதிரி ஒரு முடிவை நீங்க எடுத்திருக்கீங்கன்னு சொன்னா அது சரியாதான் இருக்கும். முதலாளி அம்மா, காலையில எந்திரிச்ச உடனே வீட பாரு. வீட்டை பத்தின கவலை உனக்கு தேவையில்லை. எப்படி என் வீட்டை ஹேண்டில் பண்ணணும்னு உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். எங்க போகணும்னு தோணுதோ அங்க நீ கிளம்பலாம். தாமரை, ஆபீஸ்க்கு எப்படி போற? பஸ்ல தாயா? நானும் ஆபீஸ்க்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். என் கூடவே வந்துரு. இல்ல வேண்டாம், நானே போய்க்கிறேன். நான் ஆபீஸ்க்கு தான் போறேன், என் கூட வான்னு சொல்றேன்ல. இதுல உனக்கு ஏதாவது கஷ்டமா? அவளே வேண்டாங்கிறா, நீங்க எதுக்கு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? நானே போய்க்கிறேயா? திவ்யா, முதல் நாள் ஆபீஸ்க்கு போறா.
முதல் நாளே தாமரை ஆபீஸ்க்கு லேட்டா போக கூடாதுல்ல? நீ என் கூடவே வா தாமரை. ம்? இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிற சக்தி எனக்கு இல்ல. ஒரு வீட்டு வேலைக்காரி வீட்டு முதலாளி அம்மாவையே வேலைக்காரியா மாத்திருக்கா. புஷ்கர், நான் என் வீட்டு வேலையை தான் பாக்குறேன். சொந்த வீட்டு வேலையை பாக்குறதுனால ஒருத்தி என்னைக்கும் வேலைக்காரி ஆயிட மாட்டா. வெளி வேலையை பாக்குறதுனால ஒருத்தி முதலாளியாவும் ஆயிட மாட்டா. ஆஷிர்வாத் ஆட்டா வழங்கும் சிந்து பைரவி பவர்ட் பை ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ். விளம்பர இடைவேளை தொடர்கிறது. தாமரை, தாமரை,